குழந்தை மகப்பேறு அவசர பகுதியில் ஏற்பட்ட திடீர் மின்கசிவு, கரும்புகையாக காட்சியளித்த அரசு மருத்துவமனை. ஃபயர் அதிக ஆக வாட்டர் சர்வீஸ் எல்லாமே சுத்தி வச்சிருக்காங்க, 4 பக்கம் வச்சிருக்காங்க. ஒரு வாட்டர் சர்வீஸ்ல கூட ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. அதுக்கான எவிடன்ஸும் நான் எடுத்து வச்சிருக்கேன். வீடியோ 20 நிமிஷம் கழிச்சு ஃபயர் இன்ஜின் வந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள புகை மூட்டை உடனே ஆனோட ஒண்ணுமே யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. ஒரு 150 300 பேஷண்ட் கூட உள்ள இருக்காங்க. உள்ளே இருந்த 50 உயிர்களுக்கு என்ன ஆச்சோ என்று பதைக்க வைக்கும் அதிர்ச்சி சம்பவம். சட்டன மருத்துவமனைக்கு ஓடோடி வந்த மாவட்ட கலெக்டர். மருத்துவமனையுடைய லேபர் அந்த பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமில் ஏசி ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு. ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டு அந்த ஏசி கீழே விழுந்திருக்கு. கீழே இருந்த அந்த பெட்டு வந்து ஃபயர் ஆயிருக்கு. அந்த ஃப்ளோரில் கிட்டத்தட்ட 24 நபர்கள் இருந்திருக்காங்க. எல்லாருமே சேஃபாக இவாக்குவேட் பண்ணியாச்சு. ஸ்மோக் மட்டும் பரவி இருக்கு. மருத்துவமனை வாசலில் கொட்டி குவிக்கப்பட்ட பொதுமக்கள் தமிழ்நாட்டையே பதற வைத்த அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? தஞ்சையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில குழந்தை மகப்பேறு அவசர பகுதியில் திடீரென ஒரு மின்கசிவு ஏற்பட்டு அங்க தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. தீ முழுவதுமா பரவி புகை மண்டலமா அந்த பகுதியே காட்சியளிக்கப்பட்டிருக்குது. உடனடியாக அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவலை தெரிவிக்கவே உடனடியாக வந்த தீயணைப்பு துறையினர் ரொம்ப நேர போராட்டத்துக்கு பின் முற்றிலுமா தீ அணைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளிருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் நோயாளிகளையும் மீட்டு வேறொரு பிளாக்ல பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு சம்பவத்துக்காக மாவட்ட கலெக்டர் மருத்துவமனைக்கு ஓடோடி வந்து நோயாளிகளோட நிலைமை என்ன அப்படின்றத கண்காணித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சம்பவத்துக்காக மருத்துவமனை வாசல்ல பொதுமக்கள் குட்டி குவிந்து கிடக்குறாங்க. எதற்காக மின்கசிவு ஏற்பட்டது, என்ன காரணம் அப்படின்றது இன்னும் தெரிய வரல. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே எந்த ஒரு சேதமும் ஏற்படல அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்குது.